வியூவர்ஸ், வெல்கம் டு ப்ராடக்ட்ஸ் அண்ட் மெடோலா மோஷன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நாம் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் நீதி மையம் அவங்களுடைய தலைமை அலுவலகம். அதுக்கு முக்கியமாக ஏன் வந்து போனோம்னா 11 o'clock கமலஹாசன் அவர்கள் ப்ரெஸ் மீட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. வாங்க நம்ம நிகழ்ச்சி. மருத்துவத்துக்கு படித்திருந்தாலும் ஐஏஎஸ் அதிகாரியாக கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் பணிபுரிந்தவர். இன்னும் 8 ஆண்டு அவருக்கு பதவிக்காலம் இருந்த போதும் சமரசமற்ற நேர்மையின் காரணமாக அங்கிருந்து விலகி தனியாக மக்கள் சேவையில் ஈடுபட வேண்டும் என்று அவர் முடிவெடுத்தார். அப்படி முடிவெடுத்த பின்னர் அவர் தேர்ந்தெடுத்த கட்சியும் அவர் வந்து சேர்ந்த நேரமும் சரியான சமயத்தில் இருக்கிறது என்பதனால் அவரை என்னால் தனி மனிதனாக தமிழனாக நின்று பாராட்டாமல் இருக்க முடியாது. ஒரு கட்சியின் தலைவனாக சொல்வதில் ஏதோ சுயநலம் இருப்பதாக தோன்றலாம். எங்கள் கட்சிக்கு வந்திருக்கிறார், அதனால் வரவேற்கிறோம் என்று. நல்லதை நோக்கி வந்திருக்கிறார், நேர்மையை நோக்கித்தான் நாங்கள் அனைவருமே நடந்து கொண்டிருக்கிறோம். அதில் எங்களுடன் அணி சேர்ந்திருக்கிறார் சந்தோஷ் அவர்கள். இதில் நான் சொல்லும்போது நல்லவர்களின் கூட்டணி என்பதற்கான அர்த்தத்தை சரியாக புரிந்து கொள்ளாமல் இருந்திருந்தார்கள். அதற்கான முன்னுதாரணம் இன்னும் நிறைய நல்லவர்களும் வல்லவர்களும் கட்சியில் இணைய இருக்கிறார்கள். இன்று இந்த கணம் வரை அவர் விருந்தாளியாக இருப்பார். அவருடைய கட்சி அவருடைய அடையாள அட்டையும் கொடுக்கப்பட்ட பின்பு விருந்தோம்பல் செய்ய வேண்டியது அவருடைய கடமையாக மாறிவிடும். இனியும் வரும் நல்லவர்களையும் வல்லவர்களையும் வரவேற்கும் பொறுப்பு அவருடையதாக இருக்க வேண்டும். இது இவருடைய அப்பாயின்மெண்ட் லெட்டர். அதான் சொல்றேன். Policy Election Manifesto All HQs Operation என்பது இவருடைய கடமையின் கட்டுக்குள் வருகிறது. நன்றி. இன்று மக்கள் நீதி மையத்தில் இணைந்த அன்று நிகழ்த்த போகும் முதல் உரை டாக்டர் சந்தோஷ் பாபு அவர்களுடையது. இன்னும் நிறைய உரைகள் இருக்கின்றன. இது முதல் உரை. அனைவருக்கும் வணக்கம். மக்கள் நீதி மையத்தினுடைய ஒப்பற்ற தலைவர் பத்மபூஷன் டாக்டர் கமல்ஹாசன் ஜி அவர்களே, டாக்டர் மகேந்திரன் அவர்களே, என்னுடைய நண்பர் குமரவேல் CK அவர்களே, நம்மளுடைய பொறுப்பாளர்கள் மற்றும் கட்சியின் வேறு நண்பர்கள், தொலைக்காட்சி மற்றும் பிரஸினுடைய நண்பர்கள், உங்களுக்கெல்லாம் என்னுடைய காலை வணக்கம். ஆகஸ்ட் 22, 2020 நான் VRS அரசாங்கத்திலிருந்து எடுத்துகிறோம். 1995 அக்டோபர் 2000 கூடிய மனைவி மக்களை எல்லாம் அவங்க சந்திக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம பேசுறது இல்லை. மக்கள் நீதி மையத்தினை பொறுத்த வரைக்கும் சாதாரண மனிதன், ஒரு சாமானியமான மனிதனுக்கு அவனுடைய வாழ்க்கை தரம் எப்படி உயர்த்துவது, அதுதானே அவங்களே இது. அது நேர்மையான ஒரு லீடர்ஷிப் இருந்தால் தானே அதை செய்ய முடியும். உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் இப்போ இங்கிலாந்து அல்லது அமெரிக்கா அல்லது சிங்கப்பூர் எடுத்து பார்த்தால் ஒரு வில்லேஜில் இருக்கக்கூடியவங்களும் அர்பன் ஏரியாவில் இருக்கக்கூடியவங்களுக்கு வாழ்க்கை தரம் ஒரே மாதிரி இருக்கும். இன்ஃபேக்ட் இட் வில் பி மச் ஹையர்.
வில்லேஜ் இருக்கிறவங்களுக்கு இன்னும் நல்ல ஆக்சிஜன் சுவாசிக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஒரு ரூரல் அர்பன் டிவைட் இருக்கு இங்கே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும், மற்ற ஸ்டேட்ஸை பொறுத்த வரைக்கும். இது ஒரு நல்ல தலைமையில் இன்னோவேட்டிவாக திங்க் பண்ணும்போது தானே இதில் மாற்றங்கள் கொண்டு வர முடியும். பெரிய பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனல் இனிஷியேட்டிவ்ஸ் ஆர் பாசிபிள். இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம ஐ வாஸ் ஐடி செக்ரட்டரி. நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க, நம்மளுடைய ஐடி பார்க்கு ஒரு 20 ஏக்கர் கொடுத்தாச்சு. 20 ஏக்கரில் கிட்டத்தட்ட 2 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட் கட்டியாச்சு. அதில் 20,000 பேருக்கு வேலை கொடுத்தாச்சு. இதோட நம்மளுடைய ஒரு பார்வை முடிந்து போகுது. பட் when I was ஐடி செக்ரட்டரி, நான் இது உள்ளே போய் பார்த்தோம். இதுக்கு உள்ளே என்ன நடக்குது, அது பெருசாக இருக்கு, அது உலகத்தரம் வாழ்ந்ததாக இருக்கு. இட்ஸ் அமேசிங். நம்மளோட பசங்க, நம்ம பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், வாட் தேர் கேப்பபிள் ஆஃப் டூயிங். அது ஒரு பெரிய மாற்றத்தை என்னோட மனசில் உருவாக்கியது. அதாவது ஐ வாஸ் இன் ஷெல்லுடைய பேக் ஆஃபீஸ் இங்கே இருக்கு. ஷெல் டஸ் $2 billion per day. $2 billion டிரான்சாக்ஷன்ஸ் உலகத்தில் பூரா நடத்துது. எல்லாமே நம்ம சென்னை மூலமாக தான் செய்கிறோம். இந்த பேக் ஆஃபீஸ் இன் சென்னை உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? எனக்கே தெரியாம இருந்தது. அதே மாதிரி பேபால் $17,000 per second நடத்துறோம் உலகம் பூரா, per second. You can imagine billions of dollars. But our boys and girls are doing those financing for those companies. So ஒரு விதத்தில் பார்த்தால் நம்ம உலகத்தரம் வாய்ந்த நம்மளோட பொட்டன்ஷியல், நம்மளோட சாத்தியக்கூறு இங்கே இருக்கு. தைரியமாக அவையடக்கத்துடன் மாறுதட்டிக் கொள்ளலாம். இப்படிப்பட்ட திறமையாளர்கள் நிம்மதி பெருமூச்சும் ஏன் மூச்சும் விடுவதற்கு ஏற்ற சுற்றுச்சூழலை உருவாக்கி வைப்பதுதான் என்னுடைய முதல் கடமை. அதனால்தான் இவர்களெல்லாம் யோசித்து எடுத்த முடிவு இது என்று நான் நினைக்கிறேன். இன்னும் சற்று 6 மாசம் முன்னாடி இதை எடுத்திருக்கணுங்கிறது தான் என்னுடைய ஒரே கோபம். அதை தவிர வேற ஒன்றும் இல்லை. இவர் இன்னும் வேகமாக ஓடுவதற்கான ஒரு ஊக்கத்தை இந்த குறுகிய காலகட்டம் கொடுக்கும் என்று நம்புகிறேன். மற்றபடி உங்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்கள். 200 பேர் மட்டுமே அனுமதித்திருக்கும் இந்த நிலையில் எப்படி சுற்றுப்பயணம்? நாங்கள் மனதில் வைத்திருந்தது வழக்கம் போல் நடக்கும் கூட்டங்கள் என்று. ஆனால் பொது ஆரோக்கியம் கருதி அதை வேறு பாணியில் அணுக வேண்டும் என்பதை முடிவு செய்து சற்றே தள்ளி வைத்திருக்கிறோம். தேதிகளை விரைவில் அவரு 6 மாசமா யோசிச்சு எடுத்த முடிவு இந்த தேதியில் வாய்த்திருக்கிறது என்பதை தவிர இதில் பதில் அடி கொடுப்பது என்பது 2021 தான். இங்க சும்மா எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. உங்களோட கேள்விகளுக்கு பதில் சொல்வது ஒரு கடமை. இதே மாதிரி ஓபன்னஸ் இருக்கும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தாலும் என்பதற்கு முன்னுதாரணமாகத்தான் இது இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. Dr. Santosh, can you share with us any information on what was the trigger that led for your seeking voluntary retirement? I mean, so much of information in public domain. Does it have anything to do with corporate tenders? Sam and my good friend, Tamil சேர்ந்து பேசுவோம். It is something to do with that. That was a trigger, yes. August 2019, Prime Minister's office, Prime Minister's advisor called me and said, Santosh, we have done a 360 on you. When are you joining us? Dr. Hiren Joshi. A telephonic conversation. But Apo led us to become the CEO of MyGov. Sam, you are not listening. So that is to become the CEO of MyGov and Joint Secretary PMO. But my reaction to was that it's a privilege that you are being invited to join the PMO and the MyGov. But I have done a huge amount of work as Principal Secretary IT. அதாவது கிட்டத்தட்ட 17 இனிஷியேட்டிவ்ஸ் இன்னோவேஷன்ஸ் பண்ணியிருக்கோம். அது 4 இந்த 2000 கோடியில் பாரத் நெட் டெண்டர். அது கிட்டத்தட்ட 9 தடவை நான் டெல்லி போனோம், இன்க்ளூடிங் ஆன் வீல் சேர். பிகாஸ் அது கொஞ்சம் சிரமமாக இருந்தது. நாங்கள் பின்ன கடைசி பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்க்கு எல்லாம் எழுதி தானே கடைசி வாங்கியது.
ரெண்டாவது ஒரு 3 things that can transform தமிழ்நாடு. அதுதான் என்னோட பெரிய குறிக்கோளா இருந்தது. ஒன்னு ஒரு டெக்னாலஜி, கொஞ்சம் ஐம் சாரி இஃப் ஐ டாக் டெக்னாலஜி. ஒன் இஸ் a blockchain backbone with a state family database ending in what's called a predictive governance. It's a triad. இது மூணு சேர்ந்து நம்ம மூணு சேர்ந்து செஞ்சால் இது ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும், நேர்மையை உருவாக்க முடியும். ப்ரெடிக்டிவ் கவர்னன்ஸ் நான் சொல்லியது பர்த் முதல்ல டெத் வரைக்கும் நீங்க எந்த ஆஃபீஸ்ல அப்ளை கூட பண்ண வேண்டியது. மை 2 premises on which I work was, if you are a citizen and I am paid to serve you, why should you ever visit a government office? Second question is, if you are a citizen and we know that you exist, why should you ever apply? இந்த பேசிஸ்ல நானும் சந்தோஷ் கிருஷ்ணா சொல்லி இன்னொரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் சேர்ந்து உருவாக்கக்கூடிய ஒரு இது 110 விதியின் கீழ் மாண்பு முதலமைச்சர் அனௌன்ஸ் பண்ணி அது இப்போ கொஞ்சம் ஸ்லோவா போயிட்டு இருக்கேன். இது ஒரு காரணமா இருந்தது. இந்த ப்ரெடிக்ஷன் இது வந்தால் வித் தி கனெக்டிவிட்டி ஒவ்வொரு வீட்டிலும் நம்ம குக்கிராமங்கள்ல 100 Mbps to 1000 Mbps கனெக்டிவிட்டி கொடுத்த முடிஞ்சா இப்போ கோவிட்ல பார்க்கலாம் நம்ம பசங்க எல்லாம் எப்படி படிச்சுட்டு இருக்கேன், மொபைல் போன்ல படிச்சுட்டு இருக்கேன், டிவி படிச்சுட்டு இருக்கேன், எல்லாத்தையும் கனெக்டிவிட்டி தேவை. இன்றைக்கு இந்த கோவிட்ல நம்ம செயின் இப்போ நம்ம பைத்தியமா இல்லைன்னு சொல்லி அதுக்கு காரணம் கனெக்டிவிட்டி தான் இல்லையா? 5 மினிட் வீட்டில் இருந்தாலும் 14 days குவாரண்டைன்ல இருந்தாலும் அந்த மொபைல் போன் இருந்தால் நம்ம கொஞ்சம் நிம்மதியா இருக்க முடியும். ஸோ இந்த 4-5 விஷயத்துக்காக நான் அந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா போகுது. பட் அப்புறம் இந்த டெண்டர் இஷ்யூஸை பார்த்தப்போ தென் ஐ தாட் தேர்ஸ் நோ பாயிண்ட், அங்கேயே போக முடியல, என்னுடைய கனவும் பார்க்க முடியலன்னு சொல்லி தானே நம்புகிறேன். சார், தமிழக அரசாங்கத்துல ஊழல் எந்த அளவுக்கு இருக்கு? இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கத்துல ஊழல் எந்த அளவுக்கு இருக்கு? நீங்க சிஸ்டம் உள்ள இருந்தாலும் உங்களுடைய பெர்சன்டேஜ் வைஸ் சொல்லுங்க, எந்த அளவுக்கு ஊழல் மழுங்கி போயிருக்கு இன்னைக்கு? என்னை விட உங்களுக்கு தானே தெரியும். இல்ல உங்களுக்கு தெரியும் உள்ள சார் இன்னைக்கு சார் ஹலோ சார் இன்னைக்கு சார் இன்னைக்கு இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன்ல சரியாக ஆட்சி நடக்குதா? இன்னைக்கு இருக்க சீஃப் மினிஸ்டர் சரியான நடவடிக்கைகளை எடுக்கிறாரா? புயல், வெள்ளம், மற்ற விஷயங்களா இருந்தாலும் சரி, கோவிடா இருந்தாலும் சரி, உங்களுடைய அசஸ்மெண்ட் என்ன? வெளிப்படைத்தன்மையோட கேக்குறாங்க. திருப்தி இல்லை. தமிழகத்தை சீரமைப்பதில் தாங்கள் கடந்த இருக்கீங்க. தமிழ்நாடு அப்படின்னு இந்தியாவுடைய ஒவ்வொரு வருஷமும் சிறந்த மாநிலத்தை நீங்க பத்திரிகைல உங்களை கூப்பிடல, நீங்க அதான் சொல்லியது கமல் சார் சொல்லுவாங்க. நான் என்ன சொல்றேன் இல்லையா, நம்மள எதுக்கு ஒரு பதில் கொடுக்கும். உங்க பார்ட்னர் தான் வந்து பிரஸ் மீட் நாட் ஆஸ்க் them to interpret in the press meet. There are few gather from ப்ளீஸ். அதான் கேள்விகள் கேட்கப்படும் போது எங்களுக்கு அது கேட்டால்தான் நாங்கள் பதில் சொல்ல முடியும். இந்த பதில் கொடுக்குமா? அதாவது நம்மள கம்பேரிசன் தமிழ்நாடு ஒரு யூபி அல்ல பீகார் கம்பேர் பண்றது பெரிய விஷயம் கிடையாது. தமிழ்நாடு எங்கேயோ போயாச்சு, அது சந்தேகமே கிடையாது லாஸ்ட் 70 yearsல. பட் கம்பேரிசன் ஷுட் பி ஆல்வேஸ் அகைன்ஸ்ட் யுவர் பொட்டன்ஷியல். நம்மளோட சாத்தியக்கூறு என்ற அது தெரிஞ்சுதானே. நம்மளோட கம்பேரிசன் இஸ் நாட் வித் யுஎஸ் ஆர் சிங்கப்பூர் ஆர் எனிபடி. நமக்கு என்ன பொட்டன்ஷியல் இருக்கு அது எட்டியாதா, அது மட்டும் நீங்க பாருங்க. அது எட்டது இல்லை. நம்மளோட பொட்டன்ஷியல் நான் சொல்லி நம்ம அந்த OMR ECR ரோல் இருக்கக்கூடிய நம்ம இளைஞர்கள் பண்ணக்கூடிய வேலை வேர்ல்ட் கிளாஸ் ஒர்க். நம்மளோட ஸ்டார்ட் அப்ஸ் பண்ணக்கூடியது வேர்ல்ட் கிளாஸ் ஒர்க். பட் அது அரசாங்கத்தில் நாங்கள் பார்த்தது கிடையாது. 1-2 விஷயங்கள் அங்கே நம்ம பேச தவிர ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பூம்புகார் நீங்க போய் பார்க்கலாம். நான் 4 வருஷம் அங்கே இருந்தோம். கிட்டத்தட்ட 40 நாள் எடுக்கும் ஒரு சிம்பிள் ப்ரொடக்ஷன் அல்லது ப்ரொக்யூர்மெண்ட் டிசிஷன். என்னோட மேனேஜர் கல்கட்டால பேசுறேன், சார் இந்த மாதிரி கிளைண்ட் இந்த மாதிரி கணேஷை கேட்கறாங்க சொல்லியா அவங்க தபால் எழுதி அந்த தபால் எடுத்து அனுப்பி சென்னையில் வந்து அது அந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு 40 நாள் எடுக்கும். I'm talking about an ordinary organization like Pumbura. அதில 40 நிமிஷமா நாங்க மாற்றணும். 23 லொகேஷன் 24 லொகேஷன் across India கனெக்ட் பண்ணி it is possible to transform நான் சொல்ல வரேன். The same government system தான டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான பயன்படுத்த முடியும். நீங்க உங்களோட பிரஸ் கையில தெரியும். உங்களோட பிரஸ் 40 வருஷம் முன்னாடி இருந்த பிரஸ் ஆபீஸா இப்ப இருக்கு இல்ல. மாற்றங்கள் நிறைய வந்திருக்கு த்ரூ டெக்னாலஜி. நீங்க எல்லாம் வச்சிருக்கக்கூடிய கேமராஸ் அல்ட்ரா மாடர்ன் கேமராஸ். அந்த காலத்துல இருந்த கேமராஸ் கிடையாது.
everything has transformed because of technology. நான் என்ன சொல்ல வரேன் சொல்லியா, அரசாங்கத்தில் மாற்றங்கள் கொண்டு வர டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருந்தால் அது டெக்னாலஜி வச்சு தானே, அது டெக்னாலஜி பேஸா இருந்தா தானே பண்றாங்க. இப்போ கமல் சார் கூட அவங்களோட ஃபிலிம்ஸ்ல you will see massive use of technology. அதனால தானே அந்த ஒரு குவாலிட்டி வருது. So my short answer is நம்மளோட comparison should be against our potential, not against some other state which is doing average. இப்போ தமிழகம் நீங்க சொல்லிய டே டு டே சர்வேல நீங்க நம்பர் பண்ண இருந்தா நாங்க சொல்ல மெத்தட், கமல் சார் சொல்ல மெத்தட் இருந்தா இங்க இருக்கும், அப்படிதானே யூஸ் பண்ணுவோம். சார் நீங்க ஐடி சொல்லிட்டே இருக்கும்போது உங்களுக்கு அர்த்தம் இருக்கா? எதுக்காக நீங்க வந்து அந்த பதவியை ரிசைன் பண்ணீங்க? உங்களுக்கு அர்த்தம் இருக்குங்களா? அது ஊழல் நடக்கிறதுக்கு நீங்க ஒத்துக்கொள்வது நல்லது ரிசைன் பண்ணீங்களா? பழி வாங்கி புகழ் பெறுறது பெரிய ஈஸி. யாரையும் பழி வாங்கிட்டு நாங்க புகழ் பெறணும்னு நினைக்கலாம். பட் உங்களுக்கும் விஷயம் தெரியும், ஏன் வாயில நீங்க கேட்க நினைக்கிறோம். சார் நீங்க அந்த பொசிஷன்ல இருந்தீங்க, ஊழல் நடந்திருக்கா அல்லது ஊழல் நடக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டதுனால தான் நான் வெளியே வந்தேன்னு சொல்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்ப நீங்க ஊழலை மறைக்கிறீங்களா? ஏன்னா மக்கள் நீதி மய்யமோட ஒன் ஆஃப் தி அஜெண்டா இஸ் ஆன்டி கரப்ஷன். அப்படி இருக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம்ல ஒரு கட்சியில சேர்ந்ததுக்கு பிறகு அதுல ஊழல் நடந்திருக்கா ஊழல் நடக்கலையா அதுதான் கேள்வி. பாரத் ப்ராஜெக்ட்ல ஊழல் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு, நடக்கல வாய்ப்பு இருக்கா? பட் டெஃபினெட்லி கொஞ்சம் பிரஷர்ஸ் இருந்து. இல்ல அவர் ஒரு பியூரோக்ராட், அவர் ஒரு அளவுக்கு தான் பேசுவார். அவருடைய பணி தன் கடமை என்னவோ அதை செய்வதுதான். அவருக்கு வந்து சமுதாய கோபம் இருந்தாலும் அதை அடக்கிக் கொள்வார். நான் அடக்க மாட்டேன். அதனால் சொல்கிறேன், அவர் நடப்பதற்கு முன் நான் வெளிநடந்து விட்டேன் என்பது அவர் தப்பித்ததாக இருக்கலாம். ஆனால் நான் தப்பவில்லை என்பதை தான் இங்கே சொல்ல வேண்டும். அவர் வந்து 8 வருஷத்துக்கு முன்னாடியே தன்னுடைய ராஜினாமா கொடுத்துட்டு வந்துட்டாரு. ஆனால் நாம் வாழ்நாள் புறா தமிழர்களாக இருக்க போகிறோம் என்று முடிவு செய்தவர்கள் நம்மை அந்த ஊழல் தாக்கி கொண்டிருக்கிறது. உங்க ஸ்கூட்டர் ஒரு பள்ளத்துல விழுந்து நீங்க ஆக்சிடென்ட்ல ஆனீங்கன்னா அது பேர் ஊழல் தான். உங்க பிள்ளைக்கு அட்மிஷன் கிடைக்கல, வேற யாரோ தகுதியற்ற பிள்ளைக்கு அட்மிஷன் கிடைக்குது, அதுவும் பணத்தினால் கிடைக்கிறது என்றால் அது ஊழல் தான். எந்த துறையில் ஊழல் இருக்கிறது என்பது முக்கியமில்லை, எங்கிருந்தாலும் அது மாற வேண்டும். அந்த மாற்றத்தின் முதல் அதாவது அந்த மூல ஆறு என்று சொல்வார்கள், அந்த ஸ்பிரிங் என்பது அரசு பொறுப்பில் இருப்பவர்கள், தலைமையில் இருப்பவர்கள் அங்கிருந்து ஆரம்பிக்கும். அவர்கள் கொஞ்ச கதவை திறந்து விட்டுருக்காங்கன்னா அது வழியா ஊழல் யானை புகுந்து. இப்பொழுது அத களம் என்று சொல்வார்களே, அது நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது யானை புகுந்த களம் அது நடந்து கொண்டிருக்கிறது. அதை மாற்ற வேண்டும், விரைவில் மாற்ற வேண்டும். அதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். சமூக இடைவெளியோட இந்த பிரஸ் மீட் உங்களுக்கு எப்படி நடக்குன்னு தெரியுது. மற்ற கட்சிக்கு முன்னுதாரணமா அடுத்த பிரஸ் மீட்டாக சமூக இடைவெளியோடு நடக்கும் கிடைக்கும். அடுத்த கேள்வி, திராவிட கழகங்களோட கூட்டணி இல்லைங்க. இந்த தேர்தல் மட்டும்தான் திராவிட கழகம் கூட்டணி இல்லையா, இல்ல வருங்காலம் எப்போதுமே மக்கள் நீதி மையம் வந்து கூட்டணி கிடையாது? உங்க நிலைப்பாடு. அதாவது இந்த சென்னை மாநகரத்தில் ஒரு உயர கட்டடம் இருக்கிறது, லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன். நாளை என்ன என்று தெரியாதவர்கள் நம்பிக்கைக்காக ஒரு ஏற்பாடுகள் செய்து வைப்பது. அது எங்களுக்கு நாளை என்ன என்று ஓரளவுக்கு தெரிந்து விட்டது. அதனால் எந்த நேரத்திலும் கூட்டணிகளை பற்றி பேச வேண்டுமோ அந்த நேரத்தில் மட்டுமே பேசுவோம். சும்மா வாழ்க்கை பூரா எழுதி கொடுக்கிறதுக்கு இந்த கட்சி கொத்தடிமையா இருக்க முடியாது, கூட்டணியின் கொத்தடிமையாக இருக்க முடியாது. அது இருக்கக்கூடாது என்பதுதான். கூட்டணி இல்லாமல் பெரும்பான்மை இருக்க வேண்டும் என்பதுதான் எல்லா கட்சிகளின் ஆசையும். அதற்கு மக்கள் நீதி மையம் விதிவிலக்கல்ல. செய்திகள் நாங்கள் கொடுத்ததல்ல, நீங்கள் உங்களுக்கு செய்திகள் நாங்கள் கொடுக்கிறோம். இப்பொழுது நீங்கள் கொடுக்கும் செய்தி அதை நாங்களே செய்தியாக பெற்றுக்கொண்டு அதிலிருந்து எங்கள் அறிவை மேம்படுத்திக் கொள்கிறோம். இதுவும் நல்லா இருக்க ஐடியா அப்படிங்கிற மாதிரி.
அதில் சோகமே என்னவென்றால் இந்த மழையில் ஏற்பட்ட இந்த பாதிப்பை பற்றி மட்டுமே பேசிவிட்டு வந்து விடுகிறோம். 50 வருடங்களாக அவர்கள் அதே பாதிப்புகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுதெல்லாம் புயலும் மழையும் வருகிறதோ அவர்கள் அங்கே இருக்கிறார்கள். இவர் சொன்னார் இல்லையா, நீங்க இருக்கீங்கிறது அரசுக்கு தெரியும், அப்புறம் நீங்க ஏன் அரசு கிட்ட போய் கேட்கணும்? அவங்க இருக்காங்கிறது ஆண்ட அரசுகள் எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதிரி ஒரு மக்கள் அங்க தவிச்சிட்டு இருக்காங்கன்னு அவங்க சொல்றதெல்லாம் எங்களுக்கு வேற இடத்த கொடுத்தா நாங்க போயிடுறோம். இல்ல போக மாட்டேங்கிறாங்க, அதுல வேற இடத்த வித்துட்டு அதுல வியாபாரம் பண்றாங்க. வியாபாரம் கத்துக்கிட்டதே உங்ககிட்ட இருந்தானே, நேர்மையா இருந்தா வாழ விட மாட்டீங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால ஒருவேளை இதை செய்யலாமான்னு ஓரிருவர் செய்திருக்கலாம். அதற்காக ஒரு பெரும்பான்மையை தண்டிப்பது என்பது தவறு. அவர் அந்த ஓரிருவர் செய்த தவற்றை தட்டி கேட்கும் தைரியமும் எங்களுக்கு இருக்கிறது. அவர்கள் படும் பாட்டை அகற்ற வேண்டிய தைரியமும் எங்களுக்கு இருக்கிறது. இது கட்சி வரைகோடுகளுக்கு அப்பாற்பட்ட என்னுடைய கருத்து. சோறு திங்கிறேங்கிறதுனால வர்ற கருத்து. இதை அஜாக்கிரதையாக விடக்கூடாது. எந்த அரசு இருந்தாலும் அரசு என்பது ஒரு அமார்சஸ் வடிவல்ல. அதற்கு ஒரு வடிவம் இருக்கிறது, அதற்கு ஒரு கொள்கை இருக்கிறது. அந்த சித்தாந்தத்தை எல்லாம் மாற்றி வைத்து விட்டு நாம் இந்த நேரத்தில் உலகத்தில் மிக முக்கியமான தொழில்களில் ஒன்றாக கருதப்படும் விவசாயத்தை கவனித்தே ஆக வேண்டும். இது கோரிக்கை அல்ல, குரல். இது மேலும் மேலும் பலமாக ஒலிக்க விடுவது நாட்டுக்கு நல்லதல்ல. Sir, how do you see the Modi government handling this entire farmers agitation, sir? I like the sound of violence, sir, but not now. You can't be playing the violin now when Rome is on aflame. No, are you referring to what happened yesterday in Varanasi? Are you referring to what happened yesterday in Varanasi where a PM visit, or what is exactly your... No, whatever. I don't know what he is doing. I am not keeping track of his itinerary. But I can tell you that all he has to do is stand and look at my farmers. Have a dialogue. It is long overdue. I am not even saying please. You must have a dialogue. Because it is very important for the nation. And you also believe in the good of the nation. We have to collide, rubbing out party line, collude, rubbing out party lines, and think as Indian citizens, not as leaders of parties. I am not talking to the leader of another party. I am talking to the leader of my nation. ஒருவேளை ரஜினி அரசியலுக்கு வரல அப்படின்னு அறிவிச்சாருன்னா மக்கள் நீதிமன்றம் அரசியல் காணிக்கைத்தனமா இல்ல சட்டசபை நீதிமா அவருக்கு போய் நேரடியாக ஆதரவு கேட்கணும். சார், ஆதரவு கேட்கறதுங்கிறது நான் கண்டிப்பா கேம்பெயினுக்கு போகும்போது எல்லா வீட்டுக்கும் போகணும்னு இருக்கேன். அது என்னுடைய நண்பன் வீட்டை நான் விட்டுருவேன். நன்றி. சார், அவருடைய ஆரோக்கியத்தில் எனக்கு அரசியலை விட அதிக ஆர்வம் இருக்கிறது. அவரை பொறுத்தவரை என்னுடைய அரசியலில் என்னுடைய தொழிலை விட எனக்கு அரசியலில் ஆர்வம் அதிகம். அதனால்தான் தொழிலை ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு இதை நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ ரெண்டும் இருவேறு நிலைகள். அவர் நலமாக இருக்க வேண்டியது என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி will be health of my friend. நாங்க நிஜமாவே வெவ்வேறு ஒரே துறையில் இருந்த போது போட்டியாளர்களாக மட்டுமே இருந்தோமே தவிர பொறாமைக்காரர்களாக இருந்ததே கிடையாது. இங்கு அது தொடரலாம். நிறைய பேசுறேன், வந்துடும் பேசிட்டே public transport. Mike. குடும்பத்திலே கனெக்ட் பண்ணுறது
போல கனவு எல்லாம் இருக்குது சிக்கல்கள் இருக்கின்றன. அந்த சிக்கல்கள் என்னால் தாங்க முடியல. என்னுடைய கனவு அது நனவாக்க முடியல. பிகாஸ் ஐ நியூ ஐ வுட் பி அவுட். உங்களுடைய சிக்கல் வந்து அதை இப்போ சொல்ல வர முடியல. இது ஃபர்ஸ்ட் டே. நீங்கள் வேறு வாங்கினதுக்கப்புறம் மக்கள் நீதி மையத்தில் சேரணும் அப்படின்னு எந்த தகுதி? அது எனக்கு நிறைய ஐடியாஸ் இருக்கு. கவர்னன்ஸில் நான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் உள்ளவர் நிறைய எழுதியிருக்குது அதை பற்றி. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் எப்படி இருக்குது, எப்படி இருக்கலாம், எப்படி இருக்கலாம்னு சொல்லி நானே ஒரு மேனிஃபெஸ்டோ மாதிரி தயார் பண்ணியிருக்கேன். இது லாஸ்ட் 8 இயர்ஸாக பண்ணியிருக்கேன். யாருக்கு தெரியாது. அது பார்க்கும்போது பல கட்சிகளை நம்ம பார்க்குறோம். நான் தனியாக தானே செய்யணும்னு நினச்சது. பட் அது தனியாக ஒரு தனி மனிதனாக செய்ய முடியாது. என்னுடைய ப்ரொட்டஸ்ட், என்னுடைய ஆதங்கம் அதெல்லாம் வெளிப்படுத்தணும்னு எனக்கு ஒரு கனவு இருந்தது. அதுக்கு இந்த ஒரு மேடை ஒரு பெரிய மேடையாக இருக்கேன். இது ஒரு 3 வருஷமாக இயங்கிட்டு இருக்கு. 40 வருஷமாக அவங்க நற்பணி மன்றம் நடத்திட்டு இருக்கேன். மக்களுக்காக நிறைய நல்லது கமல்ஜி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நேர்மை வலிமை திறமை இதனை பற்றியெல்லாம் பேசக்கூடியவங்க கமல்ஜி. ஸோ அது எப்போ எடுத்தாலும் சொல்ல முடியாது. அது ஒரு ப்ராசஸ் தானே. ஓகே, சில தினங்களுக்கு முன்னாடி அமித்ஷா இங்கே வரும்போது நீங்கள் பிஜேபியில் அவர் முன்னிலையில் நினைவு போகிறீங்கன்ற மாதிரி தகவல். அப்படி உண்மையாலுமே உங்களுக்கு அதை பேச முடியாது. சார், இப்போ நீங்கள் ஆஃபீஸராக இருக்கும்போது செய்ய முடியாத விஷயங்கள் வந்து இந்த அரசியலுக்கு வந்து செய்ய முடியும்னு நினைக்கிறீங்களா? அரசியல் இருந்தால் செய்ய முடியாது. அரசியல் நம்ம பவரில் இருந்தால் செய்யலாம். அரசியல் இருந்தால் நம்ம பேசலாம் தவிர பவரில் வந்தால் தானே அது நம்ம செஞ்சு காட்ட முடியும். எம்எல்ஏங்க இப்போ ஒரு பட்டிங் கட்சி லாஸ்ட் டைம் 4% இது வந்து பவருக்கு வந்துடும் அப்படின்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக நினைக்கிறோம். ஏன் இந்த பவருக்கு வரக்கூடாது? ஏன் அது மக்களோட மனசு மாற்றத்துக்கு எவ்வளோ டைம் எடுக்கும்? ஒரு நொடியில் நடக்கும். ஒரு நொடியில் நாங்கள் பண்ணி காட்டுவோம். நிறைய விஷயங்கள் நம்மக்கிட்ட இருக்கு. நீங்கள் இதில் மேனிஃபெஸ்டோ பாருங்கள். மேனிஃபெஸ்டோ பார்க்கும்போது தெரியும். அது முடிவெடுக்க வேண்டியது மக்கள். நாங்கள் 18ஆம் நூற்றாண்டு தானே இருக்கும், 21ஆம் நூற்றாண்டுக்கு வரதுக்கு ரெடியெல்லாம் சொல்லி அது வேறு விஷயம். பட் நாங்கள் 18ஆம் நூற்றாண்டுலேருந்து 23ஆம் நூற்றாண்டுக்கு போனோம்னு சொல்லி மக்கள் இருந்தால் இந்த கட்சி அதுக்கு ஒரு இதனாக இருக்கும். தேர்தல்னாலே ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு சட்டப்பேரவை தேர்தல் சந்திக்கிறதுக்கும் ஒவ்வொரு தொகுதிக்கு 20 கோடி 30 கோடி ஒதுக்குறாங்க. மக்கள் நீதி மையத்தினால சமாளிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? தலைவர்கிட்ட தானே கேட்கணும். பட் இது நேர்மையான கட்சி. பணம் கொடுத்து வாக்கு வாங்குறதுக்கு இந்த கட்சி ரெடி இல்லை எந்த போதிலும். இல்லை, நேர்மையை மட்டுமே தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு போதும் நினைக்கிறீங்களா? நேர்மை போதும். நேர்மை இருந்தால் பாக்கியெல்லாம் வரும். ஐடியலிசம் தேவை. நேர்மை இல்லாமல் எந்த நாடும் முன்னேறவே கிடையாது. நம்ம ஒரு லெவலுக்கே இருந்துடும். இந்த மாதிரி இருந்தால் போதுமா? தமிழ்நாடு பொட்டன்ஷியல் இங்கே இருக்க. நம்ம இங்கே பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் எல்லாம் பேசுறது இங்கே இருக்கேன். நான் என்ன சொல்கிறேன், தமிழ்நாடுன்னு ஒரு உலகத்தரம் வாய்ந்த எக்கானமியாக மாற்றணும். நம்மளுடைய இளைஞர்கள் யங்ஸ்டர்ஸ் துடிச்சிட்டு இருக்கேன். அவங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக நம்ம கமல்ஜி இருக்கோம். நாங்களெல்லாம் உறுதுணையாக இருக்கோம்.